Welcome to Pet Lover Phoenix channel. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட பெட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ எவ்வளோ சிக்ஸ்லாம் இருக்குது, நம்மள்ட்ட வந்து பன்னீஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்து கோழி வந்து சிக் பொரிச்சிருக்குது அடை வச்சதில். ஆனால் இந்த ஹீட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம், பொரிக்கலை. அப்போது 4, 6 இந்த மாதிரி தான் பொரிச்சிருக்காங்க. 3, 1 முட்டையிலே வந்து நிறையா வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. எக்குக்குள்ளே வந்து அவிஞ்சிடும். அந்த இது வந்து கரு வந்து சொல்லுவாங்கள்ல, அது வந்து இதாகாமல் உயிராக உருவாகாமல் அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும். அதனால் வந்து நம்மளுக்கு கோழிக்கு வந்து சிக்கு வந்து கிடைக்காது. இந்த டைம் மேக்ஸிமம் ரொம்ப வெயில் டைமில் வைக்க மாட்டாங்க, அடை வைக்க மாட்டாங்க. வச்சோம் நம்ம மேக்ஸிமம் பொரிச்சிருக்காங்க. பொரிச்ச வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அம்மை நோய் வரும் அண்டு சளியும் வந்து வந்திருக்குது. இப்போ வந்து சில சிக்குக்கு வந்து சளியும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. நிறைய நம்ம அம்மா வந்து போன டைம் நம்ம சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்ம வேப்பலை மஞ்சள் இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக வந்து அவங்க முகத்தில் போட்டாலே அது வந்து கொட்டிடும் அப்படின்னு. இப்போ இது லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸும் வந்து ஒரு 4 சிக்கு வந்து வச்சு வெளியே வந்திருக்காங்க. இப்போ இங்கே மேலே இந்த வெயிலில் தான் அவங்க இருக்கிறாங்க, மொட்டை மாடியில் தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ இடம் பார்த்திங்கன்னா பன்னீஸும் வந்து நம்ம கொடுத்துட்டோம், நம்மளால் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பன்னி இருந்தது குட்டிங்க இருந்துச்சுல, அந்த குட்டிங்களுமே கொடுத்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா கோழிங்களும் லவ் பேர்ட்ஸ் தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்குமே வந்து ஒரு கோழி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ஒரு சிக்கு சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக இருக்க மாட்டாங்க. ஒன்று சில டைம் கண் டிஃபால்ட் ஆயிடுது. இந்த மாதிரி இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பிறக்கும் போதே இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் உஷாராகவே இல்லாமல் டல்லாகவே மந்தமாகவே இருக்கும், எதுவுமே சாப்பிடாது. நான் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவேன்னா வாயில் ஊட்டிக்கிட்டே இருப்பேன். ஒரு சிக்கு இருக்கும், அது என் காலை சுற்றி தான் வரும், கண்ணும் வர தெரியாது, சைடாக தான் சாப்பிடுமே. அந்த சிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாகவே இருக்கும், அது வளரவும் மாட்டேது. ஏன்னா நம்ம அது சாப்பிட்றதுக்கும் நம்ம எடுத்து ஊட்டுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் வந்து அது எப்போ பாருங்க குட்டியாகவே தான் இருக்கும். இந்த தூங்கிக்கிட்டே இருக்கும். இது கண்ணும் வந்து சைடில் தான் பார்த்து இது பண்ணும், அதுக்கு சாப்பிடவும் ஒழுங்காக தெரியாது. அதால் ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியாது. அரிசி இப்போ கொத்துது அப்படின்னா அது கரெக்டாக அதுக்குள்ளே போகாது. மற்ற எல்லா சிக்குமே வந்து வெளியே போயிடுவாங்க, எங்கேனாலும் போயிடுறாங்க. தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரும்பாடாயிருது. ஏன்னா யார் போனாலுமே பின்னாடியே போயிடுறாங்க. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி சாயங்காலமான ஒரு 6 மணிக்கெலாம் தேட வேண்டிய வேலை தான் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு தெருவாக போய் தேடிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி வந்து சேட்டைகளும் அதிகமாக தான் இருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் வந்து மழை பெஞ்சதுனால கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் வந்து ரெய்னி கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் இல்லை, மூடியாகவே இருக்குது, சூரியனே வரல அப்படிங்கும்போது. ஆனாலும் கொஞ்சம் நம்மளுக்கு காற்று வரல அப்படின்னாலும் இவங்களை பொறுத்தளவுக்கு வெளியே தானே சுற்றுவாங்க. அதனால் இவங்க வந்து கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கிறாங்க மழை பெஞ்சதுனால. இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பன்னீஸ் இல்லாதனால கொஞ்சம் ஒர்க் பர்டன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால் சிக்கன் வந்து கொஞ்சம் பார்க்கணும். அது மாதிரி இப்போ இதுங்களுக்கு வந்து சத்து மாவு அந்த மாதிரி மாவும் நம்ம வைக்கலாம். கம்பு, நெல், அரிசி, இது கேழ்வரகு ரொம்ப எடுக்க மாட்றாங்க. அவங்க குட்டியாக இருக்கிறதுனால எடுக்க மாட்றாங்களா என்னென்னு தெரில, சின்னதாக இருக்கிறதுனால அதுகளுக்கு கஷ்டப்படுதான்னு தெரில. அதனால் கேழ்வரகை நாங்கள் வாங்குறத நிப்பாட்டிட்டோம். இப்போ கம்பு, அரிசி, இந்த மாவு வந்து கொஞ்சம் வந்து சத்து மாவு, புண்ணாக்கு இதெல்லாம் நம்ம தண்ணியில் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. இப்போ மழை வந்து ரொம்ப வெயில் வந்து இல்லாத காரணத்தினால கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கிறாங்க. மேலே இருக்கவங்களும் வந்து மேலே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபுல்லாக மாடி ஃபுல்லாகவே சுற்றி அலையிறாங்க. இப்போ லவ் பேர்ட்ஸும் இதுக்குமே வந்துட்டு ரொம்ப ஹீட்டு தான். மாடியில் கீழே இருக்கிறாங்க, டேங்க்கு கீழே இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து ரொம்ப வெயில் வந்து கரெக்டாக மாடியில் வந்து சூரியன் வரும்போது அதுங்க மேலே தான் படும். இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஷீட்டு வச்சு கவர் பண்ணி அப்படி தான் வந்து வெயில் படாமல் பார்த்துக்கிறேன். இந்த 3 பன்னி தான் நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம். இதையுமே வந்து இதுலேயும் ஆஷ் கலர் வந்து செத்து போச்சு, மீதி 3 தான். அந்த 3ஐயுமே வந்து கொடுத்துருவோம். ஏன்னா நம்மளால் பார்த்துக்க முடியல, லீவ்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்க முடியல, மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை, டேக் கேர்.